வால் கிராக் யார் வீட்டில் தான் இல்லை, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்றுனா அது இந்த வால் கிராக் தான். ஆனால் இந்த வால் கிராக் வந்து டேஞ்சரா இல்லையா? அது ஜஸ்ட் ஒரு 3 லெவல் இருக்குது. அதை வச்சு தான் நாம் டிசைட் பண்ணணும். அது எப்படி டிசைட் பண்ணலாம், அதுக்கு என்ன செய்யலாம், அதை எப்படி சரி பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்த லெவல் வந்து 3 லெவல் இருக்குது. 3 லெவல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித், அதாவது நம்மளோட கிராக்கோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு. ரெண்டாவது அதோடைய பேட்டர்ன், அது என்ன மாதிரி டிசைனில் வந்திருக்கு அந்த கிராக்கு அப்படின்றது. மூணாவது அந்த கிராக்கு உள்ளே என்ன இருக்குது. ஸோ இது மூணையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று அகலத்தையோ இல்லை பேட்டர்னையோ மட்டும் வச்சு நாம் டிசைட் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு லெவல் 1, இது என்னென்னா ஹேர்லைன் கிராக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கனாலே ஜஸ்ட்டு நம்மளோட முடி மாதிரி இருக்கும், கண்டினியூஸாக ரன் ஆகிருக்கும். இது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய கிராக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, பிளாஸ்டரிங் பண்ணும்போது அதிலிருந்து வாட்டர் வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிருக்கும். அதாவது ரொம்ப ஹாட்டான நேரத்தில் பிளாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் க்யூரிங் பண்ண லேட் ஆகிருக்கும். ஸோ இதனால் வர்றது இது வந்து ஜஸ்ட்டு பெயிண்ட் அடித்தாலே போயிடும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் வீட்டில் வர 90% கிராக்கு இது தான். ஸோ நீங்கள் கிராக்குனாலே பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே வந்து நார்மலான கிராக் தான். இப்போ அடுத்தது லெவல் 2, லெவல் 1 தான். இதில் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு 2-3 டெஸ்ட்டு சொல்கிறேன். என்னென்னா காயின் டெஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு ₹1 காயின் எடுத்துகிட்டு உங்கள் கிராக்குக்கு உள்ளே விட்டு பாருங்கள், உள்ளே போகுதா இல்லையான்னு. உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த கிராக்கோட வித்து 1 mmலேருந்து 5 mmக்குள்ளே இருக்கா, இல்லை கிரேட்டர் தென் 5 mm, 5 mmக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 5 mmக்கு மேலே இருந்தால் அது டேஞ்சரு. நீங்கள் அதை சரி பண்ண முடியாது, டெக்னீஷியன் தான் வேணும், அதாவது இன்ஜினியர் தான் வேணும். இதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் இது வந்து ஒரு மாட்ரேட். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 1 mmக்கு கீழே இருந்தால் அது ஜஸ்ட்டு ஹேர்லைன் கிராக்கு, ஜஸ்ட்டு பட்டி அண்ட் பெயிண்ட் போதும். 1லேருந்து 5 mm இருந்தால் அது நம்ம ஒரு க்ரூ எடுத்துகிட்டு மெஷ் வச்சு ரீப்ளாஸ்டர் பண்ணால் போதும். 5 mmக்கு மேலே இருந்தால் டெக்னீஷியன் கண்டிப்பாக விசிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களும் வந்துட்டு அகலத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க, அவங்க இன்னும் நிறையா டிசைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காயின் டெஸ்ட்டுக்கு அப்புறம் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது அவசியம் கிராக் வந்தால் நீங்கள் பண்ணணும். இது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிராக் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மார்க்கரை வச்சு ஒரு கோடு மார்க் பண்ணிக்கோங்க. இதோடைய லென்த்தை ஜஸ்ட் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு டேட் எழுதிக்கங்க. ஒரு 4 வாரம் கழித்து திரும்ப மார்க் பண்ணுங்கள். அப்போ இந்த கோடு பெருசாக இருந்தால் அது ஆக்டிவ் கிராக், இல்லை அதே அளவு தான் இருக்குன்னா அது வந்து டெட் கிராக். டெட் கிராக்னால் நீங்களே பிளாஸ்டர் வச்சு சரி பண்ணிடலாம். ஆனால் அது ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் பிளாஸ்டர் வச்சு பண்ணாலும் மறுபடி வரும். ஸோ டெக்னீஷியன் வந்து தான் அதுக்கான தீர்வை உங்களுக்கு சொல்லணும். இப்போதைக்கு லெவல் 2, அதாவது பேட்டர்ன்ஸ். இப்போ உங்கள் கிராக் வந்து இந்த மாதிரி சிலந்தி வலை மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோரார்லெஸ் சேஃப் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா, பிளாஸ்டரில் அதிக சிமெண்ட் இருக்கிறது. நார்மலாகவே வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவீங்க, இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நீங்கள் சிமெண்ட் கம்மியாக போடுறீங்க, நிறையா போடுங்க, நிறையா போடுங்க, நிறையா போட்டால் இப்படி தான் ஆகும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பிளாஸ்டரை வச்சு நாம் ஜஸ்ட் புட்டியை வச்சு சரி பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இதனால் ஒரு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஜங்ஷன் கிராக்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் வரக்கூடியது, ஸ்லாபு இல்லைன்னா பீமு, இதுக்கும் வாலுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடியது. இதுக்கு மொரார்லெஸ் இதுவும் நார்மல் தான். ஏன்னா இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் எப்போவுமே வந்து எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அதனால வரக்கூடியது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுவும் மார்க்கர் டெஸ்ட்டு வச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரொம்ப அதிகமாக அது பெருசாகலை அப்படின்னா இது வந்து சேஃப் தான். இல்லை அதோடைய அகலம் வந்து அதிகமானுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னீஷியனை கூப்பிடலாம். அடுத்தது விண்டோ ஆர் டோர் கார்னர் கிராக். இது எப்படின்னா, இப்போது விண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய கீழேயோ இல்லை மேலேயோ வரும். இது வந்து இந்த விண்டோவோட லோ டிஸ்ட்ரிபியூஷனால் வரக்கூடியது. கீழே ஒழுங்காக சில் பீமும் மேலே லிண்டல் பீமும் ஒழுங்காக போட்டிருந்தா இது வராது. அப்படி இது வருது அப்படின்னா இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மார்க்கர் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். மார்க்கர் டெஸ்ட்டில் இது ஃபெயில் ஆணுச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஃபவுண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்குது, நீங்கள் இன்ஜினியராக கூப்பிடலாம்.
அடுத்தது லார்ஜ் டயக்னல் கிராக். இது வந்து எப்படின்னா வாலில் இந்த மாதிரி போகும். இப்படி போகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வாலோட அந்த பக்கத்தை போய் பார்க்கணும், இதே இடத்துல கிராக் வந்திருக்கான்னு. அப்படி வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயோ ஃபவுண்டேஷன் இழுக்குதுன்னு அர்த்தம். உடனே நீங்கள் டெக்னீஷியனை கால் பண்ணணும். அவங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புட்டியை வச்சுலாம் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஸ்டெப்டு கிராக். இந்த மாதிரி படி மாதிரி போகும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தாலே தெரியுதா எப்படி 2 சைடுமே வந்திருக்கும்ல கிராக். இதுக்கு என்ன காரணம்னா இதோட வால் வந்து கீழே செட்டில்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவும் நீங்கள் சரி பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். யார்? இன்ஜினியர் டெக்னீஷியனை கூப்பிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ பேட்டர்னோட மீனிங் என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு மேப் மாதிரி இருந்தது, சிலந்தி வலை மாதிரி இருந்ததுன்னா பிளாஸ்டர் நீங்களே பண்ணிடலாம். ஜங்ஷன், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஜங்ஷனில் வருதுன்னா இட்ஸ் அ நேச்சுரல் மூமெண்ட், அது அதிகமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டயக்னலில் வருது, அதாவது ஜன்னல் கதவுல வருதுன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்னால, லோ டிஸ்ட்ரிபியூஷனால் வருதுன்னு அர்த்தம். லாங் டயக்னல் வந்ததுன்னா ஃபவுண்டேஷன் செட்டில்மெண்ட்டு, ஸ்டெப்டுனா வால் செட்டில்மெண்ட்டு. இன்னொன்று இருக்குது, அதை நான் காமிக்கலை. ஏன் அப்படின்னா இது வெரி ரேர். ஹரிசாண்டலாக வரும் வால். இதுதான் வால்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஹரிசாண்டலாக ஓடும். அப்படி எப்படி ஓடும்னா வால் வந்து நகர்ந்தால் தான் அது மாதிரி கிராக் வரும். ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சர். அது நார்மலாக வராது. அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படி வந்தாலும் நீங்கள் இன்ஜினியரை கூப்பிடணும். ஓகேவா? மேக்ஸிமம் இது 3க்கும் நீங்கள் இன்ஜினியரை கால் பண்ணுறது பெஸ்ட். இப்போது லெவல் 3 இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி தான். எந்த ஒரு கிராக் வந்தாலும் உடனே அந்த கிராக்கோட உள்ளே வெளியே பாருங்கள். ஒரே இடத்துல வந்திருந்தால் அதுக்கடுத்து டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு சைடு மட்டும் வந்திருந்ததுன்னா பொட்டியை வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். உங்களோட கிராக்லேருந்து துரு ரஸ்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு ஸ்ட்ரக்சரல் மெம்பரை வேலை பார்த்துருக்கு, மாய்ச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்ஜினியர் தான் கால் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து கான்க்ரீட்டை டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ இன்ஜினியரை கூப்பிடணும் வீடியோ முழுக்க சொல்லிகிட்டு இருக்கியே, எப்பப்பலப்பா கூப்பிடணும் சொல்லு. சிம்பிள். காயின் டெஸ்ட் பண்ணுறீங்க, காயின் உள்ளே போகுது, இன்ஜினியரை கூப்பிட்ருங்க. மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறீங்க, 4 வாரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் டெஸ்ட் ஃபெயில் ஆகுது, இன்ஜினியரை கூப்பிடுங்க. நீங்கள் செங்கல் வழியில், அதாவது வந்து ஜஸ்ட் ஸ்டெப்டு கிராக் இருக்குது அப்படின்னா இன்ஜினியர் தான் வந்து பார்க்க முடியும். கிராக் உள்ளேயும் வெளியும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இன்ஜினியரை கூப்பிடணும். ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குனாலும் இன்ஜினியரை கூப்பிடணும். ஹரிசாண்டல் கிராக்னாலும் கூப்பிடணும். ஜன்னல் கதவு வந்து திடீர்னு வந்து வளையுது அப்படின்னாலும் நீங்கள் கூப்பிடணும். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் 2000 to 5000 இருக்கும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் கூப்பிட்ற ஆளோட பொறுத்து இருக்குது காஸ்ட்டு. ஸோ இதை எப்படிப்பா ரிப்பேர் பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி ஹேர்லைன் கிராக் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபில்லர் வச்சுட்டு, கிராக் ஃபில்லரை உள்ளே வச்சுட்டு மேலே லைட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிடலாம், வேலை முடிஞ்சுது. அதே மீடியமான கிராக், அதாவது 1 to 5 mm, மார்க்கெட் டெஸ்ட் 4 வீக் பண்ணுறீங்க, ஓகே நகரில் என்ன பண்ணலாம்? சிம்பிள். வி மாதிரி இதை வந்து வி மாதிரி க்ரூ எடுத்துகிட்டு அதில் பிளாஸ்டரை வச்சுட்டு இந்த மெஷ் வச்சு ரீபிளாஸ்டர் பண்ணிடணும். 7லேருந்து 14 நாள் தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். இப்போது ரிப்பேர் காஸ்ட்னா நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். பட் இது வந்து கன்ஃபார்மாக எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும்னு இல்லை. உங்கள் டெக்னீஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெல்டாவில் இருக்கீங்க, வீடு கட்டணும் இல்லை வீடு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டி கொடுப்போம். தேங்க்யூ.